இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனை, வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதே சொல்லிட்டோம். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டி பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர், நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன்.